ஒரு சாதாரண எளிமையான ஒரு குடும்பத்திலிருந்து இங்க வந்திருக்கிறோம். நீங்க தமிழக வெற்றி கழகத்துல நான் ஒரு 20 ஆண்டுகளுக்கு மேல மக்கள் இயக்கத்துல பணியாற்றி அன்னைக்கும் தளபதியோட பிறந்த நாள் வந்துச்சுன்னா மரக்கன்றுகள் நடுறது, ஸ்கூல் புத்தகங்கள் வாங்கி கொடுக்கிறது, பேக் வாங்கி கொடுக்கிறது, கஷ்டப்படுறவங்களுக்கு ஃபீஸ் கட்டுறது, இப்போ நம்ம ஊக்கத்தொகை கொடுத்தோமே இந்த மாதிரி ஊக்கத்தொகை கொடுக்கிறது, பிளட் டொனேஷன் கொடுப்போம், உறுப்பு தானங்கள் கொடுப்போம், மக்களுக்கு நலத்திட்டங்களை கொடுப்போம். தளபதி பிறந்த நாள் வந்துட்டாலே அந்த பிறந்த நாள்ல பிறக்கும் அரசு மருத்துவமனையில் இருக்கிற அத்தனை குழந்தைகளுக்கும் தங்க மோதிரம் போடுவோம். இது அனைத்தும் அணிலிருந்து எங்களோட சொந்த உழைப்பிலான சொந்த பைசாவால செய்யப்பட்டதுதான். இந்த நலத்திட்ட உதவிகளும் இன்னைக்கு ஆட்சிக்கே வந்ததுக்கு அப்புறமும் நாங்க எங்களோட சொந்த உழைப்பிலான பைசால செய்யப்பட்ட நலத்திட்ட உதவிகள் தான் இந்த நலத்திட்ட உதவிகள். இதுவே மற்ற கட்சியில இருந்தாங்கன்னா இங்க இருக்கிற ஏதோ கம்பெனிலயோ ஹோட்டல்லயோ டொனேஷன் போட்டுட்டு அந்த பைசாவால தான் மக்களுக்கு வந்து செய்வாங்க, இல்லைன்னா நம்மளோட வரி பணத்தை ஊழல் செஞ்சுட்டு தான் செய்வாங்க. ஆனா நம்ம தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் தளபதி தொண்டர்கள் ஒவ்வொருத்தரும் அவரோட வேர்வை சிந்தி உழைக்கிற சம்பாதியத்தில் செய்யறது தான் அனைத்து நலத்திட்ட உதவிகளும். இன்னைக்கெல்லாம் வந்து திமுகவுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. என்னடா இது, தலைவர் அவர்கள் பணநாயகத்தை வென்று ஒரு ஜனநாயகத்தை நிலைநாட்டிட்டு இன்னைக்கு வந்து ஒரு சிறப்பான ஒரு ஆட்சியை கொடுத்துட்டு இருக்காரு. வந்தோடனே 200 யூனிட் இலவசம் முதல் கையெழுத்தா போட்டாரு. பெண்களுக்கு பாதுகாப்பு தேவைன்னு சொல்லிட்டு சிங்கப்பெண் படை திட்டத்தை உருவாக்கி போட்டிருக்காரு. லஞ்சம் வாங்குறதுக்கு எல்லா அரசு அதிகாரிகளும் யோசிக்கிறாங்க, பயந்து போயிருக்கிறாங்க. ஐயோ வேணாம்னு சொல்லிட்டு ஒரு நேர்மையான ஒரு அரசாங்கம் நடந்துட்டு இருக்கு. இவங்களை என்னதான் குறை சொல்றது அப்படின்னு தேடிட்டு இருக்காங்க. இன்னைக்கு திமுகவுக்கும் அதிமுகவுக்குமான பயமே இன்னும் 20 ஆண்டுகள் தமிழக முதலமைச்சர், நிரந்தர முதலமைச்சர் ஜோசப் விஜய் என்கிற அவர் தான் இருக்க போறார். என்ன பண்றதுன்னு தெரியாம இந்த பயத்தால தான் திமுகவும் அதிமுகவும் கூட்டணி சேர்ந்து இவங்களை வந்து இதுக்கப்புறம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்து ஆட்சி அமைக்கலாம் இருந்தாங்க. 75 வருஷமான திமுக கட்சி, 50 வருஷமான இருக்கிற எம்ஜிஆர், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் உருவாக்கப்பட்ட கட்சி, அம்மா அவர்களால் வழிநடத்தப்பட்ட கட்சி. எதனால எம்ஜிஆர் கட்சியை உருவாக்கினார்? திமுக ஒரு ஊழல் கட்சியை ஒழிக்கணும்ன்றதுக்காக தான் அன்னைக்கு எம்ஜிஆர் அவர்கள் அந்த கட்சியை தொடங்கப்பட்டு 13 ஆண்டுகள் திமுகவை உள்ள வரவே விடாம வச்சிருந்தார். அப்படியாப்பட்ட அந்த கட்சி இன்னைக்கு எப்படி இருக்கு? எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சராக ஆகிறதுக்காகவும் திமுக அவங்களோட கூட்டணி சேர்ந்து இவங்களை வர விடாம தமிழக வெற்றி கழகம்ன்றது வரவே கூடாதுன்றதுக்காகவும் இவ்வளவு விஷயங்களை அவங்க வந்து பிளான் பண்ணாங்க. ஏன்னா நம்ம மக்களுக்கு நல்லது நடக்க கூடாதுன்ற எண்ணமும் நோக்கமும் மட்டும் தான் அவங்களுக்கு இருக்கு. இப்பயும் சட்டசபையில என்ன பண்றதுன்னு தெரியல. எதையாவது ஒண்ணு வந்து அவர் மேல விமர்சனம் செய்யணும், கொல்லணும்னு சொல்லிட்டு நீங்க எல்லாம் பார்த்து நின்றுருப்பீங்க. ஏதாச்சும் ஒண்ணு பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளுக்கு எதிர்க்கதான் இருக்கிறாங்க, குரல் கொடுக்குறாங்க. ஏதோ சின்ன பசங்க கூப்பிட்டு மிரட்டினாங்க எல்லாம் கேட்டுட்டு பயந்துட்டு போயிடுவாங்க நினைச்சுக்கிறாங்க போல இருக்கு. நம்ம வந்து திருப்பி பேசுறதுக்கு 2 நிமிஷம் ஆகாது. அதுவும் நாங்க சின்ன பசங்க ஒரு மூத்த அரசியல்வாதிகளை திருப்பி பேசினா அந்த அசிங்கம்ன்றது கூட அவங்களுக்கு அது தெரிய மாட்டுது. ஆனா நம்ம தமிழக முதலமைச்சர் அவர்களோட எப்படி அந்த தன்மையும் அவங்களோட வழியில வளர்ந்த நாங்க அவர் என்ன சொல்றாரோ அதை மட்டும் தான் நாங்க கேட்டு நடந்துப்போம்.